வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 6th தேட்டம் வரலாறு பகுதியில் அழகு 1ல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். சரிங்களா? இந்த சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வரோம்னா உள்ளே வந்து சேர சோழ பாண்டியர்கள். சரிங்களா? சேர சோழ பாண்டியர்களில் யார் யார் ஆட்சி புரிந்தா அவங்க என்னென்ன பண்ணாங்க, ப்ளஸ் களப்பியர்கள் பற்றி வரும், குறுநில மன்னர்கள் ஆயர் வேலியர் அவங்கள பற்றியும் வரும். சரிங்களா? ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். முதல்ல சங்க காலம். சங்க காலங்கிறது எங்கே தோணுச்சுன்னா, முதல்ல சங்கம்ங்கிற சொல் எங்கே தோணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். மதுரையில் தான் தோணுச்சு. சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்கள் ஆதரவில் தலை துவங்கியது. அதில் அவர்கள் அந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட பாடல் தான் சங்க காலம்ங்காங்க. சரிங்களா? அந்த இந்த ஆறுமுக நாவலார், தாமோதரம் பிள்ளை, உ.வை. சுவாமிநாதன் இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, பழங்காலத்தில் இந்த பனையோலை இருக்குல்ல, அந்த பனையோலை இருந்த தமிழ் செவ்விய இலக்கியங்களை தமிழ் நூல்களை மீட்டெடுத்தல் பல ஆண்டுகள் செலவிட்டிருக்காங்க. ஒன்று யாருன்னா ஆறுமுக நாவலார், தாமோதரம் பிள்ளை, உ.வை. சுவாமிநாத ஐயர். சரிங்களா? இந்த ஆறுமுக நாவலரும் தாமோதரம் பிள்ளையும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. உ.வை. ஐயர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பனையோலை இருக்குல்ல, அந்த பனையோலை எழுதப்பட்டிருந்த நூல்களை வந்து தமிழ் செவ்விய இலக்கியங்களை நூல்களாக மாற்றிருக்காங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாற்றிருக்காங்க. சரிங்களா? பல ஆண்டுகளாக. சங்க காலத்தில் என்னென்ன நமக்கு கிடைச்சதுக்கு என்னென்ன சான்றெல்லாம் இருக்குது, சங்க காலம்னு ஒன்று இருந்ததுக்கு நம்மளுக்கு என்னென்ன சான்றெல்லாம் வேணும்ல, என்னென்ன சான்றெல்லாம் இருந்திருக்கு பார்ப்போம். கல்வெட்டு. கல்வெட்டை பொறுத்தவரைக்கும் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கதிகும்பா கல்வெட்டு, புகழூர் புகழூர் வந்து கரூக்கத்தில் இருக்குது அந்த கல்வெட்டு, ப்ளஸ் வந்து அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் கல்வெட்டுகள். எதெல்லாம் கேட்டால் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் கல்வெட்டு வந்து நம்ம சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு. மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களும் இந்த நம்மளுக்கு அறிவதும் கல்வெட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கு செப்பேடு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடும் சின்னமனூர் செப்பேடும் நம்ம சங்க காலத்தை பற்றி அறிவதும் செப்பேடுகள். நாணயங்கள் வந்து சேர சோழ பாண்டிய அரசர்கள், குறுநில மன்னர்கள் உள்ளிட்ட நாணயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அகழாய்வுன்னு கேட்டேன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, கொடுமணல், புகார், கொட்கை, அழகர்குளம் இதெல்லாம் வந்து உறையூர் இந்த இடத்துல அகழாய்வு மூலம் நம்மளுக்கு சங்க காலத்தில் கிடைச்ச பொருட்கள் இருக்குது. அதேமாரி இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 17 இலக்கணக்கு, பட்டினம்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள். நம்ம சங்க காலம் இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லி அயல்நாட்டவர் என்னென்னலாம் சொல்கிறான்னு பார்ப்போம். அயல்நாட்டவர் வந்து ஒரு சில கூட்டு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தை பற்றி அயல்நாட்டவர் ஒரு சில குறிப்பை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பற்றி பார்ப்போம். எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், பிளினியோட இயற்கை வளாறு, தலாமியோட புவியியல், சரியா, மேகஸ்தனிஸோட இந்தியா, ராஜவழி, மகாவம்சம், தீவம்சம் இதெல்லாம் வந்து எதுனா சங்க காலத்தை பற்றி அறிவதும் அயல்நாட்டோர் குறிப்புகள். யாருன்னு கேட்டால் எரித்திரன் கடலின் பெரிப்ளஸு, பிளினியோட இயற்கை வரலாறு, தலாமியின் புவியியல், மேகஸ்தனிஸோட தலாமியோட புவியியல், மேகஸ்தனிஸ் இந்தியா, ராஜவழி, மகாவம்சம், தீவம்சம். சரிங்களா? இன்னொன்று வந்து தொல்காப்பியம் நம்மளுக்கு தெரியும். தமிழில் ஒரு இலக்கண நூல் தான் தொல்காப்பியம், முதல் இலக்கண நூல். அது வந்து சங்ககால மக்களோட மொழி, பண்பாடு ஆகியவற்றை உயர்தரத்தை சுட்டி காட்டுகிறது. தொல்காப்பியம் வந்து சங்ககால மக்களோட மொழி பண்பாட்டை வச்சு சுட்டி காட்டுதுங்க. சங்ககாலம் வந்து கால அளவு கட்டுனா கிமு, சரிங்களா, 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தான் சங்ககாலங்காங்க. அதோட புவியியல் பரப்பு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழத்தோட சங்ககாலத்தின் புவியியல் பரப்பு கேட்டால் வடக்கே வெங்கடம்னா திருப்பதி மலை, தெற்கு வந்து கன்னியாகுமரி, கிழக்கையும் மேற்கையும் கடல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வடக்க வந்து வெங்கடம், அதாவது திருப்பதி வரைக்கும், தெற்கு வந்து கன்னியாகுமரி, கிழக்கையும் மேற்கையும் கடல். இதான் வந்து சங்க காலத்தில் வந்து எல்லைகள். அதுக்கப்புறம் காலம் கேட்டால் இரும்பு காலம். சங்க காலத்தில் வந்து காலம் கேட்டால் இரும்பு காலம், பண்பாடுன்னு கேட்டால் பெருங்கற்கால பண்பாடு, அரசு முறை என்னன்னு கேட்டால் முடியாட்சி, ஆட்சி புரிந்தவர் யாருன்னு கேட்டால் சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள். அதாவது இன்னொரு பாருங்கள், ஜார்ஜ் எல் காட் வந்து சங்க காலத்து தமிழை பற்றி என்ன சொல்லுன்னு பார்ப்போம். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி பேராசிரியர்னா ஜார்ஜ் எல் காட். சரிங்களா? அவர் வந்து தமிழ் மொழி வந்து லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என்னும் கருத்தை வந்து கொண்டுள்ளார். பாருங்கள், ஜார்ஜ் எல் காட் வந்து தமிழ் மொழி என்ன சொல்கிறாருன்னு லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானதுன்னு கருத்து சொல்கிறாரு. அதேமாரி வேறு என்ன சொல்கிறாருன்னா, ஏனைய மொழியில் செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பற்றி எழுந்ததுன்னு அவனு சொல்கிறார். இதெல்லாம் இந்த வேடெல்லாம் சொன்னது யாருன்னா ஜார்ஜ் எல் காட். சரிங்களா? சங்க காலத்தில் வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சி புரிந்து பார்த்தோம். அதில் வந்து சேரர்களை பற்றி பார்ப்போம். சரிங்களா? முதல்ல சேரர்கள். சங்க காலத்தில் வேந்தர் என்னும் சொல் வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆகியோர் குறிப்பிட பயன்படுத்தப்பட்டது. சேரர்கள் தமிழகத்தில் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார்,
கொங்கு மண்டலம் ஆட்சியில் ஆண்டார். சேரல் எந்த பகுதியில் ஆண்டாருன்னு கேட்டால் மத்திய மற்றும் வடக்கு திருவாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் முயற்சியில் ஆண்டிருக்காங்க. பதிச்சுப்பத்து சரிங்களா. பதிச்சுப்பத்து வந்து சேர அரசர்கள் குறித்த செய்தியை கூறுகிறது. சேர அரசர்களை பற்றி கூறி செய்தி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பதிச்சுப்பத்து. அதேமாரி சேரன் செங்குட்டுவன் இருக்கலாம். சேரன் செங்குட்டு வந்து வட இந்தியாவின் மீது படையெடுத்திருக்கான். வட இந்தியா படையெடுத்து யாருன்னா சேரரசன் கேட்டால் சேரன் செங்குட்டுவன். அதேமாரி சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணைக்கு சிலை எடுப்பதுக்காக அவர் இமயமலைந்து கற்களை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். செங்குட்டுவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க. செங்குட்டுவன் ஒரு 3 விஷயம் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் கேட்டினா, வட இந்தியாவின் மீது படையெடுத்திருக்காரு. இன்னும் சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணைக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலை கற்களை கொண்டு வந்திருக்காரு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேரல் இரும்பொறை சரிங்களா. சேரல் இரும்பொறை இவர் வந்து தனது பேரில் நாணயங்கள் வெளியிட்டது யாருன்னா சேரரசன் யாருன்னா சேரல் இரும்பொறை. சேரல் இரும்புரை வந்து தனது பேரில் நாணயங்கள் வெளியிட்டார் சரிங்களா. அடுத்து போல சேரன் செங்குட்டுவன் தம்பி தான் சிலப்பதிகாரத்தின் இளங்கோடியன். யார் தான் சேரன் செங்குட்டுவன் தம்பி, நம்மளுக்கு தெரிஞ்சதான். இவர் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். அடுத்து சேர அரசர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் யாருன்னு பார்ப்போம் சரிங்களா. அதில் உதயன் சேரல்நாதன், இமயவரமன் நெடுஞ்சேரல்நாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை சரிங்களா. உதயன் சேரல்நாதன், இமயவரமன் நெடுஞ்சேரல்நாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. இதில் வந்து சேரன் செங்குட்டுவனை பற்றி பார்த்தோம். என்ன பண்ணியிருக்கான், வட இந்தியாவின் மீது படையெடுத்திருக்காரு, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியிருக்காரு, கண்ணைக்கு சிலை அமைச்சிருக்காரு, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து இரும்புரை சேரல் இரும்புரைன்னா தனது பேரில் நாணயங்கள் வெளியிட்டார் சரிங்களா. அடுத்து வந்து 2வது பார்க்க போகிறது நம்ம சோழர்கள். சங்க காலத்தில் சோழ அரசு வெங்கடம், அதாவது சோழ அரசுன்னா வெங்கடம்னா என்ன, திருப்பதியிலிருந்து நீண்டு விருந்திருந்தீங்க. காவிரி கழிமுக பகுதி வந்து சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியதுன்னு கேட்டால் காவிரி கழிமுக பகுதி. அடுத்து பாருங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா சோழ மண்டலம் நிறைவிட்டு சோழர்களும் புகழ்பெற்று விளங்கியவன் யாருன்னா கரிகால் வளவன் அல்லது கரிகால் வளவனாலும் கரிகாலன்கிற பேர்னாலும் ஒன்று தான் சரிங்களா. அவங்க கரிகாலன் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா. இவர் கரிகாலன் வந்து சேரர்களையும் பாண்டியர்களும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி இடத்து சிற்றூரில் தோக்கடிச்சிருக்காரு. யார், கரிகாலன் என்ன பண்ணியிருக்காருன்னா 11 வேளிர் கூட்டுப்படையை தஞ்சாவூரில் உள்ள வெண்ணிங்கிற இடத்துல தோக்கடிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆட்சியின் குறுக்கே கல்லணை கட்டியிருக்காரு. அதேமாரி பல காடுகளை விளைநிலையை மாற்றிருக்காரு. வேளாண்மை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆட்சியோட குறுக்க கல்லணை கட்டியிருக்காரு. சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடல் பல பகுதியிலிருந்து வணிகர்களை அதன்பால் ஈர்த்தது. பட்டினப்பாலை வந்து 15 கிழக்கிணை சுதந்திர நூலுக்கு தெரியும். பட்டினமலை கடியில் உருத்திரகன்னா 2ஆம் நூற்றாண்டு எழுதியிருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, கரிகாலன் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடைக்கு போது விரிவான செய்தியை கூறுது. இப்படி கேட்கலாம், கரிகாலன் ஆட்சியை போது அங்கு நடைபெற்ற விரிவான செய்தியை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பட்டினப்பாளையின் ஆசிரியர்னா உருத்திரகண்ணனார் 2ஆம் நூற்றாண்டு சரிங்களா. அடுத்து கல்லணை பாருங்க. கல்லணை வந்து இது கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை தான். பாசனத்துக்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பிடுவதாக காவிரி ஆற்றின் குறுக்கப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது அது எத்தனை ஏக்கர் இருந்தது, 69,000 ஏக்கர் நிலத்துக்கு நீர்ப்பாசன வசதியை அளித்தது. அதாவது கல்லணை வந்து அதாவது எத்தனை ஏக்கர் நிலத்துக்கு நீர்ப்பாசனம், 69,000 ஏக்கர் கல்லணை வந்து நீர்ப்பாசன வசதி அளிச்சிருக்கு சரிங்களா. அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள். முக்கியத்துவம் வாய்ந்த அரசர் யாருங்கிட்டா இளஞ்சர் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநட்கிள்ளி. இதெல்லாம் வந்து என்ன, சோழர்களோட முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் சரிங்களா. அடுத்து நம்ம வந்து 3வது வந்து பாண்டியர்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா. பாண்டியர்கள் வந்து எந்த பகுதி ஆட்சினா தென் தமிழகத்தை தான் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க, நம்மளுக்கு தெரியும். அரசர்கள் தமிழ் புலவர் அறிஞர்கள் ஆதத்தான் பல பாண்டிய அரசர்கள் பெயர்கள் சங்க இலக்கியம் குறிப்பிட்டன. நெடுஞ்செழியன் சரிங்களா. பாண்டியர்களில் புகழ்பெற்ற ஒரு போர் வீரராக விளங்கியவர்னா நெடுஞ்செழியன் அவர் வந்து சேரர்கள் சோழர்கள் 5 வேளிர் ஆகியோரை கூட்டுப்படைய தலையாளக்கானம் இங்கே இடத்துல தோக்கடிச்சிருக்காரு சரிங்களா. அதாவது பாண்டியர்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு போர் வீரர் யாருன்னா நெடுஞ்செழியன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சேரர் சோழர் 5 வேளிர் கூட்டுப்படை தலையாளங்கானம் இந்த இடத்துல வந்து தோக்கடிச்சிருக்காரு. கொற்கையின் தலைவன் போற்றப்படும் யாருன்னா நெடுஞ்செழியன். அதேமாரி இன்னொன்று உண்டு, கரிகாலனை பற்றி நம்ம என்ன படித்தோம்னா, அவர் வந்து 11 வேளிர் தலைவர்களை கூட்டுப்படை தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணிங்கிற இடத்துல அடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருக்காருன்னா 5 வேளிர்
ஆகியோர் கூட்டுப்படை தலையாளம் காணும். அவர் எங்கன்னா கரிகாலன் எங்கன்னா எங்கே வெண்ணிங்கிற இடத்துல, இவர் வந்து நெடுஞ்செழியன் வந்து தலையாளம் காணும் இடத்துல தோக்கடிச்சிடார். கொட்கையின் தலைவன் யாருன்னு கேட்டால் அது நெடுஞ்செழியன் தான். சரிங்களா? பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு பேர் வச்சது. பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அவர்கள் வந்து ஒரு புறத்தில் யானையோட ஒரு இருக்கும், இன்னொரு புறத்தில் மீன் இருக்கும். பாண்டியர்கள் வெளியிட்ட யானைகளை பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்தில் ஒரு பக்கம் வந்து யானை இருக்கும், இன்னொரு பக்கம் மீனோட உருவம் இருக்குது. சரிங்களா? முதுக்குடு பெருவெழுதி அவங்க என்ன பண்ணால் பாண்டிய அரசன் பல வேத வெளிகள் நடத்தியிருக்காரு. பாண்டியர்கள் வந்து 2 அரசர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து நெடுஞ்செழியன், இன்னொன்று வந்து முதுகுடும் பெருவெழுதி. முதுகுடும் பெருவெழுதினா அவர் வந்து வேத வேலிகள் நடத்தியிருக்காரு. நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருக்காருன்னா தலையாளம் காணும்ங்கிற இடத்துல 11 கூட்டுப்படையை தோக்கடிச்சிருக்காரு. சரிங்களா? அதேமாதிரி கொட்கையின் தலைவன் யாருன்னா, ரொம்ப முக்கியமானோட கொட்கையின் தலைவன் யாருன்னா நெடுஞ்செழியன். மூவேந்தர்களில் சூட்டி கொண்ட பட்ட பேர்கள் பாருங்க. சரிங்களா? அதாவது இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் ஒரு நாள் கொஸ்டினில் வந்து வச்சாங்க. சரிங்களா? அதாவது சேரர்கள் வந்து ஆதவன், கூட்டுவன், வானவன், இரும்பொறை இதெல்லாம் வந்து சேரர்கள் சூட்டி கொண்ட பேர்கள். சென்னி, சேம்பியன், கிள்ளி, வளவன் இதில் வந்து சோழர்கள். அதாவது சென்னி, சேம்பியன், கிள்ளி, வளவன் இதெல்லாம் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். மாறன், வலிதி, செழியன், தென்னன் இதெல்லாம் வந்து யாருன்னா பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பேர்கள். சரிங்களா? பாண்டியர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர் யாரும் பார்ப்போம். நெடியோன், நன்மாறன், முதுகுடும்பெருவெழுதி, நெடுஞ்செழியன். சரிங்களா? முதுகுடும்பெருவெழுதி வந்து என்ன பண்ணியிருக்காரு? முதுகுடும்பெருவெழுதி வந்து பாண்டியரசன் வேத வேள்விகள் நடத்தினாருக்கு. அதே பேர் நெடுஞ்செழியன் வந்து சேர சோழ 5 வேலிகுல தலைவர்களை கூட்டுப்படையை தலையாள காணம்ங்கிற இடத்துல தோக்கடிச்சிருக்காரு. கொட்கையின் தலைவன் யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான் நெடுஞ்செழியன். சரிங்களா? அரசுரிமை சின்னங்கள் கேட்டால் செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை இதெல்லாம் வந்து அரசுரிமை சின்னங்கள். ஃபஸ்ட்டு வந்து சேரர்களை பற்றி பார்ப்போம். மூவேந்தர்களில் சேரர்களில் மாலை, துறைமுகம், அவனோட மாலை என்ன மாலை, துறைமுகம் துறைமுகம், தலைநகரம், சின்னம். சரிங்களா? இதெல்லாம் பார்ப்போம். அதாவது சேரர்கள் வந்து மாலை வந்து பனம்பு மாலை, அவளோட துறைமுகம் வந்து முசிறி அல்லது தொண்டி, அவரோட தலைநகரம் கேட்டால் வஞ்சி அல்லது கரூர், சின்னம் வந்து வில் அம்பு. சரிங்களா? இது ஒரு ஈஸியான கொஸ்டின்ட்டு விடாதீங்க, சில டைம் குழப்பி கூட விட்டுரும். சரிங்களா? சோழர்கள் வந்து மாலை வந்து அத்திப்பூ, அவர்களோட துறைமுகம் வந்து புகார், தலைநகரம் வந்து உறையூர் அல்லது வந்து புகார், அவர்களோட சின்னம் கேட்டால் புலி சின்னம். சோழர்கள் வந்து புலி சின்னம். பாண்டியர்கள் என்ன வேப்பம்பூ மாலை, துறைமுகம் வந்து கொட்கை, தலைநகர் வந்து மதுரை. சரிங்களா? தெற்கு தமிழகத்தில் தான் பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. அவரோட மீன் வந்து சின்னம் வந்து மீன். சரிங்களா? அடுத்து வந்து குறுநில மன்னர்கள் யாருன்னா ஆய், வேளிர், கீழார் இதெல்லாம் வந்து குறுநில மன்னர்கள். இதில் இந்த புக்கில் எடிஷனில் லாஸ்ட் எடிஷனில் இல்லை, எக்ஸ்ட்ரா இல்லாததுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் எடிஷனில் இருக்குது. ஆய் என்னும் வந்து பெயர் வந்து பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்னும், அதாவது ஆயர்னா ஆயரோட மீன் ஆணிரை மேய்ப்போர் இன்னும் சொல்லிருந்து பெறப்பட்டது. ஆய் மன்னர்கள் முக்கியமான யாருன்னு கேட்டால் அந்திரன், திதியன், நன்னன் இதெல்லாம் வந்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள். சரிங்களா? வேளிர் அப்படின்னா இந்த புக்கில் வந்து எடிஷனில் இல்லை, பழைய புக்கில் ஃபஸ்ட் எடிஷனில் ஆய்க்கும் வேளிருக்கும் எடிஷனில் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஆய் யாருன்னா ஆணிரை மேய்ப்பவர்கள். ஆய் மன்னர்கள் முக்கியமானதுன்னு கேட்டால் அந்திரன், திதியன், நன்னன். அதேமாதிரி வேளிர்கள்னா வேளாளர், இன்னும் பண்டைய கால தமிழகத்தின் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர் தான் வேளாளர். அவங்க என்ன வேளர்கள் யாருன்னா கடையல் வல்லர்கள். சரிங்களா? அவங்க கடையல் வல்லர்களை புகழ்பெற்ற வேளிர்கள் கடையல் வல்லர் யாருன்னு கேட்டால் பாருங்க, பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி இவங்கெல்லாம் வந்து யாருன்னா வேளிர் குல தலைவர்கள். சரிங்களா? அதேமாரி கீழார் யாருன்னு கேட்டால் கிராம தலைவர். கீழாருங்கிற யாருன்னா கிராம தலைவர். அரசுரிமை பரம்பியானது. அரசன் வந்து கோ என அழைக்கப்பட்டான். கோன் என்னும் சொல்லுக்கு சுருக்கமானது வேந்தன், கோன். அதாவது கோன்னா அரசன், அது நம்மளுக்கு தெரியும். ஓரெழுத்து ஒரு முல்ல கோன்னா அரசன் தெரியும். அதாவது கோன்கிறது தான் ஷார்ட்டாக கோ இங்கே அப்படிங்க. அந்த கோனோட மீனிங்கை பாருங்கள். கோன்னா வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இதெல்லாம் எப்படின்னா அரசரோட பேர்கள். சரிங்களா? அதேமாரி மூத்த மகன் தான் அரியணை ஏறினா பட்டம் சூட்டி கொள்ளும் விழா வந்து அரசு கட்டில் ஏறுதல். மூத்த மகன் தான் அரியணை ஏறுவாங்க. அதேமாதிரி பட்டம் சூட்டி கொள்ளும் வந்து அரசு கட்டில் ஏறுதல் அல்லது முடிசூட்டும் விழா எனப்பட்டது. பட்டத்து இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையவர் வந்து இளங்கோ அல்லது இளஞ்செழியன், இளஞ்சேரல் என அழைக்கப்பட்டார். அதாவது பட்டம் சுட்டி கொள்வது வந்து அரசு கட்டில் ஏறுதல். அவங்க பட்டத்து இளவரசர் அப்படின்னா கோமகன் எனவும், அவனுக்கு பட்டத்து இளவரசனுக்கு இளைய வந்து அதாவது தம்பி எப்படி சொல்கிறாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த அரசர் வந்து தினந்தோறும் அவையை கூட்டியிருக்காது. அந்த அவை அப்படின்னா நாளவைங்காங்களா. அங்கு விவாதங்கள் செவிப்படந்து அனைத்து வழக்கம் தீர்த்து வைக்கப்பட்டன.
அரசரோட வருமானம் வந்து வரிமூல் மூலம் தான் வருமானம் பெறப்பட்டது. அரசு அந்த வரிகள் மூலம் தான் வருமானம் பெறப்பட்டது. நிலவரியே வருவாயின் முக்கியமான வரி. சரிங்களா? வரியில் முக்கியமானதுங்கிற நிலவரி. அதை எப்படி சொல்கிறான்? இறைங்காங்க. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்டாங்க. சரிங்களா? எந்த இயர்னு தெரியல கரெக்டாக. ஆனால் வந்து நிலவரி அப்படின்னா இறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அரசர்கள் வீரர்களும் வீரக்கல் அணிந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து அரசர் வந்து 5 விதமான கடமைகள் செஞ்சுருக்கு. அரசர் வந்து 5 விதமான கடமை. என்ன கடமை கேட்டால், 1 கல்வி கற்பது ஊக்குவிப்பது, சடங்கு நடத்துவது, பரிசு வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது முதலிய 5 வகையான கடமைகள் இருந்திருக்கு. அரசரோட கடமை இதெல்லாம் கேட்டான்னா, 1 வந்து கல்வி வைக்கணும், சடங்கு நடத்தணும், பரிசு வழங்கணும், மக்களை பாதுகாக்கணும், குற்றவாளியை தண்டிப்பது 5 வகையான கடமைகள் இருந்தது. அதாவது தூதுவர் அரசல் பணியில் அமர்த்தப்பட்டனர். தூதுவர் முக்கியமான பங்கு வகித்தனர். அவருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரம் உதவி. தூதுவர் வந்து முக்கியமான பங்கு வகிச்சனர். அவங்க வந்து உதவி புரிகிறதுக்கு பல அதிகாரம் இருந்திருக்காங்க. அடுத்து ஐம்பெருங்குழு, 5 உறுப்பினர் கொண்ட குழு. அந்த ஐம்பெருங்குழு எதெல்லாம் சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஐம்பெருங்குழு வந்து இந்த புக்கில் இல்லை. ஆனால் வந்து தமிழ் புக்கு 9th தமிழ் புக்கு படித்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஐம்பெருங்குழு எதுனா, 1 அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவன், தூதர், சாரணர் அல்லது ஒற்றர். இதெல்லாம் வந்து ஐம்பெருங்குழு. யாரெல்லாம் கேட்டால் ஐம்பெருங்குழு அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவன், தூதர், சாரணர். இதெல்லாம் ஐம்பெருங்குழு. அடுத்து வந்து பாருங்கள் எண் பேராயங்க 8 உறுப்பினர் குழு. அந்த 8 உறுப்பினர் யாருன்னு கேட்டால் கர்ணத்திலவர், கர்ம விதியர், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படை வீரர், யானை வீரர், இவிலி மறவர். சரிங்களா? இதெல்லாம் வந்து எண் பேராயத்தில் உள்ள நபர்கள். அதாவது கர்ணத்திலவர், கர்ம விதியர், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவிலி மறவர். சரிங்களா? இதெல்லாம் தான் எண் பேராயம். அதாவது 8 உறுப்பினர்கள். படை பார்த்திங்க, அரசருடைய படை வந்து அழைக்கப்படும் இராணுவம் 4 பிரிவில் வந்து படை என்ன 4 பிரிவில் வந்து என்ன படை? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை எனவும். படைத்தலைவர் எப்படின்னா தானை தலைவன். படைத்தலைவரை தானை தலைவனை அழைப்பாங்க. அதேமாரி அந்த காலத்தில் பயன்படுத்த என்ன பொருள்னா ஆயுதங்கள். என்னென்ன ஆயுதங்கள் கேட்டால் வாள், கேடயம், தேமரத்துக்கு இன்னொரு பேர்னா எரியூட்டு, ஈட்டி, வில், அம்பு ஆயுதம். தேமரங்கிறது என்ன கேட்டால் சற்று தொலைவிலிருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசும். ஒரு ஈட்டிய மாதிரி இருக்கும். அது எதிரி மீது வீசுறது தான் தேமரம். ஆயுதங்கள் வைக்கப்படும் இடம் வந்து படைக்கொட்டில். சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. ஆயுதங்கள் வைக்கப்படும் இடம் வந்து படைக்கொட்டில். அதேமாரி படைத்தலைவன் அப்படின்னா தானை தலைவன்பாங்க. தேமரம்னா தொலைவிலிருந்து தூக்கி எறியப்படும் தேமரம். அரசோட படை 4 விதமாக இருந்ததுக்கு. காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இதெல்லாம் 4 வகை படைகள் இருந்திருக்கு. சரிங்களா? சங்க காலத்தில் சட்டம் நீதியும் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். அவர் தலைநகரிலிருந்து நீதிமன்றம், அதாவது நீதிமன்றத்தை அவைங்கிறாங்க. கிராமங்களில் மன்றம். அதாவது நீதிமன்றத்தை தலைநகரில் இருந்திருக்கு, அதை அவைங்கிறாங்க. அதே கிராமங்களில் செயல்படுறது மன்றம் அப்படின்னு இருந்திருக்காங்க. தண்டனை எப்போது கடுமையாக தான் இருந்திருக்கு. திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை கூட கொடுத்துருக்காங்க. தலையை துண்டித்தல், உடலுறுப்பு துண்டித்தல், சித்திரவதை செய்தல், சிறையில் அடைப்பது, அபராதம் வைப்பது, இதெல்லாம் வந்து குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை. அது உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? சங்க காலத்தில் இருந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம். சரிங்களா? மொத்த ஆட்சி பகுதி மண்டலம். இந்த மண்டலத்தை நாடாக பிரிச்சிருக்காங்க. நாடாக பிரிச்சுட்டு மக்கள் தொகை பரப்பளவு மற்றும் தொன்மை ஆட்சி அடுப்பு நாடு பல கூற்றுகளாக பிரிச்சிருக்காங்க. கூற்றுகள் பல ஊர்களாகவும். ஊர் என்பது கிராமம். அது வந்து கிராமம் வந்து பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம். ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த மண்டல பகுதி மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. மண்டலத்தை என்ன பண்ணிருக்காங்க? நாடாக பிரிச்சிருக்காங்க. நாடு பல கூற்றாக பிரிச்சிருக்காங்க. கூற்று பல ஊர்கள். ஊர் அப்படின்னா பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம். சரிங்களா? அடுத்து சங்க காலத்தில் கடற்கரையில் இருந்தது இப்போ இதை பட்டணம் இருக்காங்க. புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். அதாவது முக்கியமான நகரங்கள் கேட்டால் புகார், உறையூர், கொட்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது காஞ்சி. இதெல்லாம் வந்து முக்கியமான இருந்த நகரங்கள். சரிங்களா? திணை வந்து 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. மண்ணின் வளத்தை பொறுத்து அது மென்புலம், மண்ணின் வளத்தை பொறுத்து மென்புலம் அல்லது புன்செய் நிலம், நன்செய் நிலம்பாங்க. அதாவது மருத நிலம் தான் மென்புலம். மென்புலம்னா அதில் வந்து என்னென்னா நல்ல தண்ணி நல்லா கிடைக்கும். அதான் மென்புலம். சரிங்களா? அதில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க? நெல்லும் கரும்பு வச்சுருக்காங்க. நெய்த நிலத்தை தவிர மற்ற எல்லாம் மண்புலம். வன்புலத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா, அதாவது மண்புலங்கிற புன்செய் நிலம். அதில் வந்து தானியங்களும் பருப்பு வகைகளும் விதைச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சங்க காலத்தில் வந்து திணை நிலத்தை பொறுத்து நம்ம வந்து திணை வகைகள் 5ன்னு பார்த்தோம். அதுனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? அதில் வந்து
நம்ம இது தமிழ் புக்கு படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இதை படிக்கிறதுக்கு. இந்த குறிஞ்சி வந்து மலையும் சார்ந்த இடமும், முல்லை வந்து காடும் சார்ந்த இந்த இடமும், மருதம் வந்து வயலும் சார்ந்த இடம், கடலும் சார்ந்த நெய்தல், வறண்ட நிலம் வந்து பாலைவனம். அவங்களோட குறிஞ்சி மக்களோட தொழில்னு கேட்டால் வேட்டையாடுதல், சேகரித்தல். முல்லை மக்களோட தொழில்னு கேட்டால் அவங்க காட்டுகளை தான் ஆணிரை மேய்ப்பாங்க. மருதம் வந்து வயலும் சார்ந்த அவங்க வேளாண்மை. நெய்தல் வந்து கடலும், அவங்க கடலில் இருக்கவே மீன் பிடிப்பாங்க, உப்பு விளைப்பாங்க. பாலை வந்து வீரத்திர செயல்கள். சரிங்களா? அடுத்து வந்து குறிஞ்சி மக்கள் வந்து அவங்க மக்கள் வந்து குறவர், குறத்தியர். மலைக்காடுகள்லாம் குறவர், குறத்தியர் இருப்பாங்க. முல்லையின மக்கள் வந்து ஆயர், ஆட்சியர். மருதன் வந்து உழவன், உலத்தியர். நெய்தல் வந்து பரதவர், நுளத்தியர். சரிங்களா? பாளையத்தில் வந்து மறவர், மரத்தியர். குறிஞ்சி மக்களோட கடவுள்னு கேட்டால் முருகன். முல்லை நல மக்களோட கேட்டால் மாயோன். மருதத்தில் வந்து இந்திரன். நெய்தல் வந்து வருணன். பாளையில் வந்து கொச்சவை. சங்க காலத்தில் பெண்களோட நிலையை பற்றி பார்ப்போம். சங்க காலத்தில் பெண்கள் வந்து கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. கற்றறிந்த அறிவு கூர்மையான பெண்களும் இருந்திருக்காங்க. 40 பெண் பால்வர்கள் கூட வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்துள்ளனர். அதாவது கற்பு வந்து அவங்களோட மிகச்சிறந்த ஒழுக்கமாக இருந்திருக்கு. அதேமாரி சங்ககால பெண் பால் புலவர் யாரெல்லாம் பார்ப்போம். ஒன்று ஔவையார், வெள்ளி விதியார், காக்கை பாடினார், அதிமந்தையார், பொன்முடியார். இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்பால் புலவர். சமய நம்பிக்கை சங்காலத்தில் வந்து சமய நம்பிக்கை மற்றும் சமூக பிரிவு பார்த்துவாங்க. மக்கள் வந்து முதன்மை கடவுள் வந்து சேயோன் வந்து சேயோன் அல்லது முருகன். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுள்கள் சிவன், மாயோன விஷ்ணு, இந்திரன், வருணன், கொச்சவை இதெல்லாம் வழிபட்டிருக்காங்க. நடுக்கல் வழிபாடும் பழக்கம் அவங்க இருந்தது. பௌத்தமும் சமணமும் கூட இருந்த பின்பற்றியிருக்காங்க. வட பகுதியில் வளர்ந்திருந்த தமிழத்தை வந்து ஜாதி முறை இங்கே கிடையாது, வளரவில்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க, வீரக்கல் அல்லது நடுக்கல். நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வீரக்கல், நடுக்கல்னா பண்டைய கால தமிழர்கள் போர்க்காலத்தில் மரணமுற்ற வீரர் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தன. போரில் மரணமடைந்த வீரரின் நினைவை போற்றுவதற்கு அவர் நடப்படுதான் கல். அதாவது யாராச்சும் இறந்துருக்காங்க, நல்ல வீரமான ஆள் இறந்துருக்காங்க, அவங்க வீரத்தை போற்றும் தான் நடப்படும் கல் தான் நடுக்கல். சரிங்களா? அடுத்து வந்து உடை மற்றும் அணிகலன்கள். பொருளாதாரத்தில் வசதி மிக்க மக்கள் வந்து மஸ்லின் அது வந்து மஸ்லின் ஒரு பருத்தி மற்றும் நேர்த்தியான பருத்திலை துணிகளை அணிஞ்சிருக்காங்கன்னா, சாதாரண மக்கள் வந்து பருத்தி ஆடை அணிஞ்சிருக்காங்க. வசதி படைத்தவங்க பட்டு, அந்த பட்டு வந்து மஸ்லிங்கிற ஒரு பட்டை வந்து அணிஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து சங்ககால இலக்கியங்களில் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகள் கலிங்கம் பற்றி குறிப்பிடுகிறார். மக்கள் தங்கள் கூந்தலில் பூக்களை அலங்கரித்து கொண்ட ஆண்கள் பெண்கள் விதமான அணிகள் அணிஞ்சன. அந்த தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்ன கற்கள், சங்கு, பாசிமணி இதெல்லாம் செய்யப்பட்டிருந்தது. சங்க காலத்தில் கலைகள் பற்றி பார்ப்போம். சரிங்களா? பலவிதமான இசைக்கலை கருவிகள் வந்து முரசு, புல்லாங்கால், யாழ் ஆகியவற்றை குறிப்புகள் உள்ளன. அதாவது கரிகாலன் சங்க காலத்தில் இது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்காங்க. கரிகாலன் வந்து இசையின் 7 சுவர்ணங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தார். 7 சுவர்ணம் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்த சங்ககால மன்னர் யாருன்னு கேட்டால் கரிகாலன். அவனை எப்படி சொல்லுதான் ஏலிசை வல்லான் என அழைக்கப்படுறதுனா கரிகாலன் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாடல் பாடும் புலவர்கள் இருந்தால் அது பாடல் பாடுறதுனா பாணர், விரலியர். இவங்க ரெண்டும் பாடல் பாடுறவங்க. நடனம் ஆடுறவங்க கணிக்கியர் வந்து நடனங்களை நிகழ்த்தின. கூத்து வந்து நாட்டுப்புற நாடகமாக இருந்தது. அதேமாரி மிக முக்கிய பண்பாட்டு அம்சமாக விளங்கியது. அவர்கள் முத்தமிழ் என்னும் கோட்பாட்டவர். முத்தமிழ் கேட்டால் இயலிசை நாடு தான் முத்தமிழ். ஏலிசை வல்லான்னா கரிகாலன். சரிங்களா? அதை அடுத்து பாணர், விரலியர்ங்கிறவங்க பாட்டு பாடுறவங்க, கணிகரிங்க நடனம் ஆடுறவங்க. சரிங்களா? சங்கால மக்களோட தொழிலை பற்றி பார்ப்போம். மக்களின் முக்கிய தொழில் வந்து வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் ஆகியவங்க தான். மேலும் கைவினை தொழில் செய்வோரும் தச்சர், கொல்லர், பொற்கொள்ளர், மண்பாண்டம் செய்வர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. சரிங்களா? விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு. அவங்க வந்து அதாவது தலைநகரில் வந்து கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து அறுவடை திருநாள் வந்து கொண்டாடியிருக்காங்க. கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடியிருக்காங்க. அடுத்து நடனம் ஆடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயம் ஆடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சாடுதல் ஆகியன அவை முக்கியமானது. குழந்தைகள் பொம்மை, வண்டி வண்டை இதை மணல் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சது தான். வணிகம் வந்து உள்ளூர் வணிகம், உள்நாட்டில் நடைபெறும் உள்நாட்டில் கடந்து கடல் கடந்த வணிகம் 3 வகையில் வணிகம் நடைபெற்றிருக்கு. சங்க காலத்தில் வணிகம் வந்து உள்ளூர், உள்நாட்டு, கடல் கடந்த வணிகம் இந்த 3 வகையில் வணிகம் நடைபெற்றிருக்கு. வணிகம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது வணிகம் வந்து வெளிநாட்டு வணிகம் வந்து தமிழ் மக்கள் மிகுந்த சிறந்த கடலோடிகள் என்பதை மெய்ப்பிக்கிறது. கடற்கரையோரமாக பொருட்கள் பாதுகாப்பு வைப்பதற்காக சேமிப்பு கிடங்களோடு இருந்திருக்கு. வணிகத்தில் முக்கியமான துறைமுகங்களில் கலங்கரை வழக்கம் கூட இருந்திருக்கு. சரிங்களா? முக்கியமான துறைமுகங்களில் கலங்கரை வழக்கம் இருந்திருக்கு. வணிகம் 3 வகையில் நடைபெற்றிருக்கு. உள்ளூர், உள்நாடு, கடல் கடந்து வெளிநாடு 3 வகையில் வணிகம் நடைபெற்றிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள்,
அதுமாரி வணிகர்கள் வந்து தங்கள் விற்பனை செய்த பொருட்களை பல இடங்கள் எருதுகள் பூட்டிய வண்டியில் கூட்டி செஞ்சு எடுத்து போயிருக்காங்க. மதுரை, புகார், அதாவது புகார், மதுரை போன்ற முக்கியமானவர்கள் 2 வகையான சந்தைகள் இருந்தன. அதாவது மதுரையில் வந்து நாலங்காடி காலை பொழுது செயல்படும் அங்காடி, அல்லங்காடின்னு இரவு பொழுது அல்லது மாலை நேரம் செயல்படும் அங்காடியெல்லாம் மதுரையில் இருந்திருக்கு, புகார்லேயும் இருந்திருக்கு. சரிங்களா? இதை வந்து பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். மலபார் கருமிளகு. எகிப்து அரசன் யாருன்னா 2ஆம் ரமேசஸ். அவனை பதப்படுத்த உடலை திறக்க சொல்ல அவன் தொல்லியலறிஞர் அவருடைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ண சொல்ல அவர் நாசினா மூக்குலையும் அடி வயிற்றுலையும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டதுக்கான கண்டிருக்காங்க. இவ்வாறு தான் இந்த உடலை வந்து பதப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்காங்க. அதாவது முக்கியமான துறை சங்க காலத்தில் முக்கியமான துறைகிட்ட முசிறி, தொண்டி, கொட்கை. சரிங்களா? இதுதான் முக்கியமான துறை. ஏற்றுமதி நம்ம என்னென்ன பொருட்களும் ஏற்றுமதி பண்ணணும் பார்த்தோம். உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்புமிக்க கற்கள், மஸ்லிங்கிறது ஒரு பட்டு ட்ரெஸ்ஸு, சந்தனக்கட்டை, இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ண. இறக்குமதி என்ன பண்ண பண்ணியிருக்காங்கன்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகளை இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்திய வணிகர்கள் ரோம் பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானது. அதாவது இந்திய நாட்டில் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பட்டு ரோமில் வந்து ஒரு முக்கியமான இதாக கருதப்படுகிறது. ரோம் பேரரசை வந்து அர்லியன் என்ன சொல்கிறான்னா, இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு பட்டை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. யாருன்னு கேட்டால் அர்லியன். முசிறி. சரிங்களா? முசிறி அந்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி, அதாவது ரோம் நாட்டை சேர்ந்த பிளினிங்கிறவங்க வந்து இயற்கை வரலாறுங்கிற நூலில் முசிறியை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட முதல் பேரங்காடி ஏன்னா முசிறி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டால் பிளினி. அவரோட இயற்கை வரலாறுங்கிற நூலில் எழுதியிருக்காரு. ரோமானியா குடியிருப்பு இருந்ததுக்கான முசிறியிலேருந்து ரோமானியாவில் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ்ங்கிற கடவுளுக்கு கோயில் கூட கட்டியிருக்காங்க. அதேமாரி கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில், அந்த பாப்ரஸ் ஒப்பந்தம் எங்கே இருக்குன்னா வியட்நாமில் ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, அந்த ஒப்பந்தத்தில் அலெக்சாண்டரை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் ஒரு வணிக ஒப்பந்தம் நடைபெற்றதை அந்த பாப்ரஸ் இலையில் சொல்கிறாங்க. பாப்ரஸுங்க ஒரு இலை. அந்த இலை வந்து எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்த 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா? கலப்பியர்கள் பற்றி பார்ப்போம். சரிங்களா? நம்ம சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். கலப்பியரை பற்றி பார்ப்போம். சரிங்களா? கலப்பியர் வந்து 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் வந்தாங்க. அதை சங்க காலம் படிப்படியாக அவங்க வந்தோடனே சங்க காலத்தை தொடர்ந்து கலப்பியர்கள் வந்து தமிழகத்தை எத்தனை ஆண்டுகளாக இருந்தால் 2½ நூற்றாண்டுகள் தமிழகத்தை கலப்பியர்கள் ஆட்சி புரிந்தார்கள். கலப்பியர் காலத்தில் வாழ்ந்த என்னென்ன நூல்கள் இயற்றப்பட்டு பார்ப்போம். சரிங்களா? தமிழ் நாவல் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதான். மேலும் வந்து இதெல்லாம் வந்து கலப்பியர் காலத்தில் எழுதின நூல்கள். எதுன்னு கேட்டால் தமிழ் நாவல் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம், இது கூட சேர்ந்து சீவக சிந்தாமணி, குண்டலகேசியும் அதே பீரியடில் தான் எழுதப்பட்டது. கலப்பியர் காலத்தில் பௌத்தமும் சமணம் கூட முக்கியத்துவம் பெற்ற காலம் இதுதான். அதனால் 17 கீழ்கணக்க சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டதும் கலப்பியர் காலத்தில் தான். இக்காலத்தில் வந்து வணிகம், வர்த்தகம் தொடர்ந்து செலுத்துவாங்கன்னா இது நல்லா வந்து வேலை பார்த்துக்கோங்க. கலப்பியர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்ட போன்றது இருண்ட காலம் அல்ல. நம்ம வந்து கலப்பியர் காலம் வந்து இருண்ட காலம்பாங்க. ஆனால் வந்து புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் அல்ல. இந்த வேடை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம புக் பற்றி பார்ப்போம். சரிங்களா? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தது யாருன்னு கேட்டால் சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? நம்ம படிச்சிருக்கோம். சேரர்கள் டாப்பிக்கில் படித்தோம். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்ததுன்னு கேட்டால் சேரன் செங்குட்டுவன். வேற என்னென்ன பண்ணாங்கன்னா, வட இந்தியாவின் மீது படையெடுத்தார். அதேமாரி கண்ணகிக்கு சிலை வச்சதும் சேரன் செங்குட்டுவன் தான். சரிங்களா? அடுத்து வந்து கீழ்காணும் அரச வம்சங்கள் எது சங்க காலத்து ஆட்சியின் இல்லைன்னு கேட்டால் பல்லவர் காலம். ஏன்னா சங்க காலத்தில் வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தாங்க. பல்லவர்கள் ஆட்சி புரியவில்லை. பாண்டியர் ஆட்சிக்கு பின் தமிழகத்துக்கு வந்தவர் யாருன்னா கலப்பியர்கள். பாண்டியர் ஆட்சிக்கு பின் தமிழகத்துக்கு வந்தவர்னா கலப்பியர்கள். கலப்பியர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்கன்னா 2½ நூற்றாண்டுகள் கலப்பியர்கள் ஆட்சி புரிந்தாருங்க. சரிங்களா? கலப்பியரை பற்றி வேறு எக்ஸ்ட்ரா தகவல்னா அவங்க கால பீரியடில் வந்து தமிழ் நாவல் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம் இதெல்லாம் அவங்க சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதெல்லாம் வந்து கலப்பியர் காலத்தில் தான் எழுதப்பட்டது. ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு தகவல் சொல்கிறேன். வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது யாருன்னா கலப்பியர் காலத்தில் தான். சரிங்களா? கலப்பியர் காலத்தில் தான் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை ஒன்று உருவானது. சங்க காலத்து நிர்வாக முறை மிகச்சிறிய நிர்வாக அமைப்புன்னு கேட்டால் இதில் வந்து ஊர். சரிங்களா?
மண்டலம், நாடு, ஊர், பட்டணம், அதாவது பல பல நாடுகள் பல கூற்றங்களாக. அதுக்கப்புறம் ஊருன்னா சிற்றூர், சிற்றூர் உண்டு. சிற்றூர்னா சிறிய கிராமம், பேரூர்னா பெரிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம். அதில் வந்து ஊர் வந்து மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. குறிஞ்சி நில மக்கள் தொழில்னு கேட்டாலும் எது? வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அடுத்து வந்து கூற்று காரணம். சரிங்களா? கூற்று காரணத்தில் முதல் கொஸ்டின் பாருங்கள். புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. புலவர்களின் குழுமம் வந்து சங்கம் என அறியப்பட்டது. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். கூற்று காரணம் சரிதான். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகள் எவை உண்மையானது அல்ல? அதாவது கரிகாலன் தலையாளங்கானம் என்னும் போரில் வெற்றி பெற்றான். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து தப்பு. தலையாளங்கானம் இங்கே போரில் வந்து வெற்றி பெற்றது யார்? கரிகாலன் கிடையாது, நெடுஞ்செழியன். சரிங்களா? இது கொஸ்டின் இந்த மூணாவது தப்பு. ரெண்டாவது பாருங்க, 10 சேர அரசலை பற்றி விவரங்களை விளங்குது. இது ரெண்டாவது சரியான பதில். மூணாவது பாருங்க, சங்க காலத்தில் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. இது வந்து ஆப்ஷன் பி 1, 3 சரி. அடுத்து பாருங்க, பண்டைய கால தமிழகத்தில் நிர்வாக அமைப்பு வந்து ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அதாவது ஊர்கள் வந்து பல கூற்றங்களாக கூற்று வந்து நாடு வந்து மண்டலம். சரிங்களா? அதாவது அரச வம்சங்கள், அரச முத்திரைகள் பொறுத்துக. சேரலோட அரச முத்திரைன்னு கேட்டால் எது? வில்லு, அம்பு. சோழர்கள் வந்து புலி. இதில் வந்து கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்கான். சோழர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து புலி, பாண்டியர்களை பொறுத்த 2 மீன்கள். சரிங்களா? இது வந்து ஆன்சர் வந்து ஏ தான் சரியான ஆன்சர். இதில் தப்பாக கொடுத்துருக்கு. சேரர்கள் வந்து வில், அம்பு. சோழர்கள் வந்து புலி, பாண்டியர்கள் வந்து 2 மீன்கள். அடுத்து பாருங்கள், கோடிட்டாங்க நிரப்புக. வெண்ணி போரில் வெற்றி பெற்றது யாருன்னா கரிகாலன். அடுத்து சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் கேட்டால் தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவன் கரிகாலன். படைத்தலைவன் எப்படின்னா தானை தலைவன். சங்க காலத்தில் வந்து படைத்தலைவன் எப்படி அழைச்சிருக்காங்கன்னா தானை தலைவன் அழைச்சிருக்காங்க. நிலவரி அப்படின்னா நிலவரியை இறை அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. சரிங்களா? நம்ம சேனலில் டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ் சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதுமாதிரி ஸ்கூல் புக் சம்மந்தமாக தெளிவாக தகவல் வந்துட்டுருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி.